இப்போ பாத்தீங்கன்னா முதல்ல டெய்லர் ஆகிறதுக்கு முதல் என்னன்னா டேப்போட அளவுகள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு டேப்போட அளவுகள் சொல்லி தர்றேன். ஓகேங்களா? இப்போ பாத்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன அளவு இருக்குது பாருங்கம்மா, குட்டி குட்டியா இருக்கும். உங்க டேப்போட ஃபுல் லென்த்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியா லென்த் இருக்கு. ஓகேங்களா? இந்த குட்டி குட்டியா இருக்க லென்த் பாத்தீங்கன்னா இது வந்து சென்டிமீட்டர். ஓகேங்களா? இது பாத்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி அளவு வந்து சென்டிமீட்டர். இது வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்னா, நம்ம ஆல்மோஸ்ட் வந்து இந்த சென்டிமீட்டர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ ஒரு துணி இருக்குது, ஒரு லைனிங் துணி வாங்கிட்டு வரோம், ஒரு பிளவுஸ் பிட் 1 மீட்டர்னு சொல்லி வாங்கிட்டு வரும்போது அந்த துணி வந்து 1 மீட்டர் இருக்குதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணோம்னா இந்த சென்டிமீட்டர் வச்சு தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இந்த சென்டிமீட்டர் எப்படி வச்சு கண்டுபிடிப்பீங்கன்னா, அந்த துணியோட எட்ஜ் பார்ட்ல, இப்போ எட்ஜ் பார்ட் இப்படி கரப்பகுதியா இருக்குதுன்னா இந்த எட்ஜ் பார்ட்ல இப்படி வச்சுக்கோணுங்க. இப்படி வச்சுட்டு இந்த டேப்பை வந்து ஃபுல் டேப்பை அளந்துட்டு 100 சென்டிமீட்டர் இருக்குதான்னு பாருங்க. 100 சென்டிமீட்டர் பாத்தீங்கன்னா இங்க வருது பாருங்க, 100 சென்டிமீட்டர். இந்த 100 சென்டிமீட்டர் சேர்ந்தது 1 மீட்டர். ஓகேங்களா? 100 சென்டிமீட்டர் சேர்ந்தது 1 மீட்டர். 100 பாயிண்ட் இருக்குதான்னு பார்க்கணும். ஒரு டேப்போட அளவு பாத்தீங்கன்னா 1.5 மீட்டர் இருக்கும். எல்லா டேப்பும் இங்க இருக்கிற டேப்ல உலகம் எங்கும் எங்க இருக்கிற டேப்பும் 1.5 மீட்டர் இருக்கும். பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 150 சென்டிமீட்டர் இருக்குது. அதே சமயத்தில் கீழே 151 எக்ஸ்ட்ரா கொஞ்சம் விட்டுருக்காங்க. அதை நீங்க நோட் பண்ணுவாங்க. ஒரு ஃபுல் டேப்போட அளவு வந்து 1.5 மீட்டர். ஓகேங்களா? இதை வந்து நீங்க மைண்ட்ல பதிவு பண்ணி வச்சுக்கணும், பிகினர்ஸ். ஓகேங்களா? இதுதான் டேப்போட அளவு கத்துக்கிற முறை. ஓகேங்களா? இதை வந்து என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு மிஷின் உட்காந்து தைச்சு சொல்லி கொடுக்க முன்னாடி இதை நான் சொல்லி கொடுத்து இதை வந்து இன்ச் கணக்கில் மனசுல பதிவு பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா? உங்களுக்கு அதே மாதிரி. ஓகேங்களா? ஒரு டேப்போட அளவு 1.5 மீட்டர், 100 பாயிண்ட் சேர்ந்தது 100 சென்டிமீட்டர் சேர்ந்தது 1 மீட்டர். ஓகேங்களா? அப்போ ஒரு சாரி நீங்க அளக்குறீங்கன்னா அந்த சாரி 5 ஃபோல்டா 5 மடிப்பா மடிச்சுட்டு இதை அளந்து பாத்தீங்கன்னா 5.5 மீட்டர் வந்துன்னா ஒரு சாரி பல்லுவோட சேர்த்து 5.5 மீட்டர், பிளவுஸ் பிட்டோட சேர்த்துனா 6 மீட்டர் கிடைக்கும். 1/2 மீட்டர் தான் நம்ம பிளவுஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு இந்த குட்டி அளவு இந்த அளக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பெரிய அளவு அளக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த பெரிய அளவு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் திருப்பினா பெரிய அளவு, இது வந்து இன்ச். ஓகேங்களா? இந்த இன்ச் மட்டும்தான் நாம வந்து தைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்றது. இந்த இன்ச்சோட கணக்கு உங்களுக்கு சொல்லி தரேன். இப்போ இன்ச் பாத்தீங்கன்னா இந்த மேல வந்து ஒரு இரும்புல ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த டேப் கிளியாம இருக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த டேப்போட இந்த எட்ஜ்ல இருந்து இங்க பாத்தீங்கன்னா ஒன்னு கொடுத்துருப்பாங்க, குறிச்சிருப்பாங்க பாருங்க. இது ஒன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த 1 வந்து 1 இன்ச். ஓகேங்களா? 1 இன்ச் இங்க இருந்து இங்க வந்து 1 இன்ச். ஓகேங்களா? இந்த 1 இன்ச்ல நாம எதுக்குமே பயன்படுத்த போறது இல்லை. 1 இன்ச் அதாவது எதுக்கு பயன்படுத்துவோம்னா, இந்த நாட்டு கட்டிங் போடுறவோ 1 இன்ச் கட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அதே மாதிரி ஒரு கிராஸ் பீஸ் கட் பண்ணி கழுத்து கொடுக்கணும் 1.5 இன்ச் கொடுங்கன்னு சொல்லுவேன். அப்போ வந்து இது 1 இன்ச். ஓகேங்களா? 1